பிரச்சனையும் நம்ம மண்டைக்குள்ளே போட்டு ஏற்றிட்டு இருந்தோன்னா வாழ்க்கை ஓடாது பார்த்துக்க. எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்று இருக்கும். நீ அதையே யோசிச்சுட்டு வயிற்று காயப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வேற உடம்புக்கு தான் ஏதாவது சீக்கு வரும். ஒழுங்கா சொல்லி அதை கேளு. ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்டு எடுத்துட்டு அப்புறம் அடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் பாரு சொல்லிவிட்டேன். சாப்பிட்றேங்க்கா, நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். அட அங்கே பற்றியலா இந்த பிரேமாவும் உஷாலும் வராளுவ. ஐயா அவ்வளோ இந்த பக்கம் இங்கேருந்து வராளுவ இந்த வெயிலுக்குள்ள. எப்பா இலவெடுத்து எப்படி வந்து வெளியே பத்தியா? ஏட்டி பிரேமா, எதுக்கடி புறத்தால இருந்து இப்படி தள்ளி விடிய? ஏட்டி அங்கேருந்து என்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், பிளான் பண்ணி போய் லட்சுமி அக்கா இடுப்பில் உட்கார போகிறேன்னு சொல்லி. கடைசியில் அவங்க ஹைட்டு பத்தலை என்னதும் முதுகு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இப்போ என் மேலே பள்ளியை போடுத பத்தியா? அட சும்மா இரு பிரேமா, நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. ஏட்டி எனக்கு காது கேக்கு, ஒழுங்கு மரியாதையாக இறங்கிட்டு சொல்லிவிட்டேன். இல்லை அடுப்பு எரிஞ்சிட்டு அடுக்கு உலைக்குள்ளேயே தூக்கி முக்கிடுவோம் உன்னைய. அடி யாத்தே, இந்த பொம்பளை செஞ்சாலும் செய்யும், நம்மளும் யாரையும் நம்பக்கூடாது பார்த்துக்க. அட இறங்கு உஷா, பாவம் லட்சுமி அக்கா வழி தாங்காமல் எப்படி அலறிட்டு அடுக்காவ? அட அவள் எப்படிக்கா இறங்குவா? அவள் தான் பிளான் பண்ணி போய் உட்காந்துருக்கால முதுகில் ஏறி குரங்கு மாதிரி தவிக்கிட்டு. அவள் இவ்வளோ சீக்கிரத்தில் இறங்க மாட்டாள். ஏட்டி இப்போ இறங்குறியா இல்லையா? உன்னை அடுப்பில் தூக்கி விறகு கட்டையோட சேர்த்து வச்சு எரிச்சிடவா? ஏட்டி கண் என்ன பொண்ணுலையே வச்சிருக்க? ஒரு ஆள் வந்து நிற்கிறது கூட தெரியாமல் இப்படி வந்து மாடு மாதிரி வெளியே. மாடு, எருமை மாடு. ஏக்கா சும்மா சொல்லிட்டு எடுக்காதியேக்கா. நான் தான் சொல்லியம்ல, அவள் தான் பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி. ஏக்கா அவள் போய் சொல்லுதாக்கா, அவள் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தா உங்கள் இடுப்புலையே ஏறி உட்கார போகிறேன்னு சொல்லி. வேற உங்கள் ஹைட்டு பத்தலை பார்த்துக்கிடுங்க. அதான் இருந்தாலும் முதுகில் ஏறி உட்காந்துட்டு இப்போ என் மேலே பள்ளியை போட்டுட்டு தெரியா. சும்மா இரு பிரேமா, எதுக்கு இப்படி என்னைய போட்டு கொடுத்துட்டு எடுக்க? ஏக்கா அவள் போய் சொல்லியாக்கா, நான் போய் உங்கள் முதுகில் உட்காரணும்னு நினைப்பேனா? நான் என்ன பச்சை பிள்ளையா சொல்லுங்கள்? நீங்களே பார்க்க குழந்தை மட்டுக்கு தான் இருக்கிய. உங்கள் முதுகில் எப்படிக்கா நான் உட்கார முடியும் சொல்லுங்கள்? நசிங்கிற மாட்டிய? யாரு நீயா? நீ எப்படிலாம் யோசிக்கிற ஆளே கிடையாது பாரு. வேணும்னே நீ மேலே குதிக்கணும்னு நினச்சி வந்திருந்தாலும் வந்திருப்பேன். யார் கண்டா? உன்னையெல்லாம் நம்பவே முடியாதுமா. அட அதை விடுங்க, எங்களை எல்லாத்தையும் விட்டு நீங்கள் மட்டும் இங்கே என்ன தனியாக கூட்டம் தர ஆக்குறியாலோ? ஆமாம், இப்போ உன்னைய கூப்பிடே இல்லைல்ல, அப்படி எதுக்கு வந்த நீங்க? அட என்ன லட்சுமிக்கா இப்படி பிரித்து பேசுறிய? நீங்கள் கூப்பிட்டா தான் நாங்கள் வரணுமா என்ன? அதெல்லாம் நீங்கள் கூப்பிடாமையே நாங்கள் வந்துடுவோம் பார்த்துக்கிடுங்க. நிர்மலாக்கா பாத்தியெல்லாம், நீங்கள் கூட சொல்லாமல் வந்துட்டியே எங்களை கூப்பிடாமையே. அட கூட்டம் சோறெல்லாம் ஒன்றும் ஆக்கலாமா? வயலில் வேலை செய்ய வரைக்கும் சோறு பொங்கி போடணும்னு சொல்லிட்டு லட்சுமி தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. அதான் இருந்தாலும் நானும் கூட மாட்டேன், ஒத்தாசியாக ஏதாவது வேலை செய்யலான்ட்டு வந்தேன். ஓஹோ அப்படியா? சரி என்ன சமையல் இப்போ இங்கே? வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கஞ்சி காய்ச்சிட்டு கிடக்கும் மாட்டுக்கு. வேற டிஃபன் கொஞ்சம் மீந்து கிடக்கு. அப்படியா? என்ன டிஃபனு? மாட்டு சாணி தான் வேணுமா உனக்கு? கேட்கங்கா, நீங்கள் எல்லாம் விளையாட்டாக பேசிட்டு அடிக்கிய. ஆனால் நானும் உண்மைக்கு தான் சொல்லியே, மாட்டு சாணியும் தொட்டுக்கு மாட்டு மூத்திரமும் இருக்கு. வேணும்னா ஆளுக்கு கொஞ்சம் வாரியில் பிடிச்சி தாரேன், அங்கே உட்காந்து தின்னுட்டு மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு கிளம்புங்க. இங்கே பாருங்க லட்சுமி அக்கா, ஏதோ நீங்கள் கூப்பிடாம வந்துட்டோமேங்கிறதுக்காக இப்படியெல்லாம் எங்களையும் அசிங்கப்படுத்தாதியா சொல்லிட்டேன். அதானே, நாங்கள் என்னமோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டு வந்த மாதிரியே பேசுறிய. இந்த பக்கமாக வந்தோம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஆள் நடமாட்டமாக இருக்கேன்னு எட்டி பார்த்தோம். என்ன சாப்பாடுன்னு கேட்டதுக்கு இப்படி பேசிட்டு அடிக்கிய. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் லட்சுமிக்கா. உங்களுக்கு ஆள் தான் வளரலன்னா வாய் மட்டும் நல்லா 10 ஊருக்கு வளர்ந்துருக்கு பார்த்துக்கிடுங்க. இந்த வாய் இல்லைன்னா உங்களையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும் தெரியுமா? நீங்கள் வந்தாலே அந்த இடத்துல ஏழ்றையாக தான் இருக்கும். அதுக்கு தான் உங்களை கூப்பிடியதும் கிடையாது, எதுக்கும் சொல்லியதும் கிடையாது. நீங்களா வந்து வந்து ஏந்தா இப்படியா உசுர கொசுராக வாங்குறியாலோ தெரிய மாட்டேக்குமா. சே, இந்த மதியான வெயிலுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஊர் சுற்ற வேண்டி கிடக்கு? அப்படி இங்கே என்ன வேலை உங்களுக்கு? அட நாங்கள் 1000 வேலையாக வருவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் தோட்டம் மட்டும்தான் இங்கே இருக்கோ? எங்களுக்கெல்லாம் வீடு வாசல் வயல் எதுவும் இருக்கக்கூடாதோ? நாங்களாம் வரைய கூடாதா? சரி விடுங்க லட்சுமி அக்கா, எதுக்கு வந்தாலும் முதல் கேட்போம். ஏமா இந்த வெயிலுக்குள்ளே என்னம்மா பண்ணுறீங்க இங்கே நீங்கள் 2 பேரும்? அதை எப்படி நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? வசந்தியை காணல? அட என் மவளுக்கு காலையிலேருந்து ஒரே காய்ச்சல்க்கா. நானும் சிறப்பெல்லாம் வீட்டில் இருந்தது ஊற்றி பார்த்துட்டே ஒன்றும் கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு மனமே இல்லை. ஏன்னா ஊசியை போட்டு போட்டு குழந்தை அலறதை பார்க்கவே முடிய மாட்டேக்கு. அதை இருந்தாலும் கை வைத்தியம் மாதிரி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி என் மாமியார்ட்ட கேட்டதுக்கு அது ஒரு 2-3 இலையை பறிச்சிட்டு வர சொல்லிச்சு. அந்த இலை என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாமல் அலைஞ்சிட்டு எடுக்கும். நாங்கள் வயலாக காடு காடாக சுற்றிட்டு எடுக்கும். காலையில் வந்தவங்க மதியம் ஆயிட்டு என்ன செய்ய, என்ன இலனையே தெரியாமல் சுற்றிட்டு எடுக்கும். இந்த வசந்தியை கூப்பிட்டதுக்கு நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாருன்னு சொல்லி அது எங்கே பொறுக்கிட்டு எடுக்கோ தெரியல. ஐயா அப்படியா? ஏதாவது கசாயமாவது வச்சு கொடுத்துருக்கலாம்ல, அது வேலை எதுவும் உனக்கு தெரியலன்னா. இல்லை என்கிட்டயாவது கேட்டுருந்துருக்கலாம்ல, வீட்டில் கொஞ்சம்
கொஞ்சம் கற்பூரவள்ளி எல்லாம் கிடக்கு, துளசி கற்பூரவள்ளி எல்லாமாவது கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருந்துருக்கலாம் பிள்ளைக்கு. அவ பிள்ளைய பார்க்கணும்னு நினைச்சிருந்தாதான் ஏதாவது செஞ்சிருப்பாள்ல. அவ ஊரு சுத்தணும் தானே, தெரியலன்னு சொல்லி இப்படி காடு கடை சுத்திட்டு தெரியா. இப்ப தேவையில்லாம பேசாதியாக்கா. எங்களுக்கு என்ன எல்லனே தெரிய மாட்டேக்கு. எங்களெல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாவ. ஒன்றும் தெரியாமல் இங்கே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதான் இதுக்கப்புறமாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி நல்லா வெளியே வந்து போயிட்டு பேசிட்டு இருக்கோம். இது பொறுக்க மாட்டேக்கா உங்களுக்கு? எங்கள் மாமியார் கல்விக்கு மேலே இருக்கியே நீங்களாம் மாமியாவானா உங்கள் மருமகளை என்ன பாடுபடுத்துவீங்களோ தெரியலம்மா. எனக்கெல்லாம் உன்ன மாதிரி மருமவை வாய்ச்சதுன்னா வந்த அன்னைக்கே கை காலம் உடச்சி மாலையாக கோத்துக்கிடுவேன் நான். எனக்கு மட்டும் ஒன்ன மாதிரி மாமியாக வாய்ச்சிருந்தா இடுப்பு எலும்பு உடச்சி போட்டு வந்துருப்பேன் நேரத்துக்கு. என்ன பேச்சு பேசியா நீ? உஷா, கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்க நீ. கட்டுப்படுத்து. வேறு நம்ம லட்சுமி அக்கா தோட்டத்தில் நிற்கும், நாமளும் இங்கேயே கொண்டு புதைச்சாலும் யாரும் கேட்குறதுக்கு நாதி இல்லை பத்துக்க. அட சும்மா இருப்பேம்மா நீ. நானும் பார்த்துட்டு எடுக்க வந்தவங்களும் ஒரு வாய் சாப்பிடன்னு கூட இந்த அம்மா சொல்ல மாட்டேக்கு. என்ன சண்டை வலிக்கா வந்த உடனே? இவ்வளோ சண்டை போட்டு சாப்பாட்டுக்கு தான் நிற்காளுவோம்மா இவ்வளோ. சே, என்னதான் ஜென்மமோ நீங்கள் போ. சரி விடுங்க லட்சுமி அக்கா. உஷா பிரேமா இட்லி தான் கிடக்கு, வச்சு தார தின்றியலா? பரவாயில்ல. நீங்கள் இவ்வளோ வற்புறுத்துறதுனால நாங்கள் சாப்பிட்டுக்கிடியோம். அதுவும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிர்மலா அக்கா சாப்பிடுங்க. அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்று யாரும் சாப்பிட சொல்லவே இல்லை. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிடியேன். நான் ஒன்றும் நீங்கள் சொல்லி சாப்பிடல கேட்டியலா? என்னையே நிர்மலா அக்கா சாப்பிட சொல்கிறவ நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்காதீங்க. நான் சாப்பிடும்போது திரும்பி உட்காந்துக்கிடுங்க. வந்தோமா, சாப்பிட்டோமா, வந்த இலைய பறிச்சோமான்னு போய்கிட்டே இருக்கணும். வேற அந்த காட்டுக்குள்ளே நுழையிறேன், இந்த காட்டுக்குள்ளே நுழையிறேன், வயலில் ஏதாவது நாசம் பண்ணி வச்சியோ உன்னைய அப்படியே அமுக்கிடுவேன் சேத்துக்குள்ளே முக்கி. எனக்கு தெரியும் லட்சுமி அக்கா, நீங்கள் இனி எந்த வேலையும் வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், பார்த்துக்கிடுங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருவியல்ல? ஆமாம் கொடுத்துருவீ, எனக்கு தெரியும். அங்கே புளிய மரத்தை பார்த்து வர வழியில் உங்கள் மரம் தான் சொல்லியிருந்தாவன். புளி உழுக்கலையன்னா எனக்கு ஒரு 20-30 கிலோ புளியை கொடுத்துருங்கன்னு. 20-30 கிலோ வாங்கிட்டு கடையை வைக்க போறியோ? ஆமாம், அந்த மரத்தில் காய்க்கிறதே ஒரு 5 கிலோ புளிக்கு தேராது. நானே அந்த மரத்தை வெட்டி போட்டுடலாமான்னு பார்க்கேன். இவளுக்கு 20-30 கிலோ புளி வேணுமா? இந்த குடோனில் கொண்டு போய் விற்க போகிறாளோ தெரியலம்மா. இவ்வளவு மாதிரி மண்டை கண்ணை பிடிச்சாலும் எங்கேயுமே பார்க்க முடியாது நிர்மலா. நான் இங்கேருந்து சோளக்காட்டுக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வாரேன். இவளுங்களை இங்கேருந்து அனுப்பி விட்ற வழியை பாரு, சாப்பாடு போட்டு. என்ன இங்கேருந்து இவள்கிட்ட சண்டை போடியதுக்கு எனக்கு தெம்பில்லம்மா. எது சோளக்காடா? சொல்லே இல்லை பற்றியெல்லாம் லட்சுமி அக்கா. எவன் தாயை நீ தின்னுட்டு கிளம்பு. அங்கேயும் வந்து என்னத்தையாவது பண்ணி வைக்காத. சரி உட்காரு உஷா, உட்காரு பயமா. இட்லி வச்சு தார சாப்பிடுங்க. அட நிர்மலாக்கா, நம்ம லட்சுமி அக்கா சோளக்கடலாம் வச்சுருக்காவளோ? இத்தனைக்கும் சொல்லே இல்லை பற்றியெல்லாம். இப்போ சீசன் தானே, ஒரு கதிர் கூட கண்ணில் காட்டலையே. இன்னும் அது விளைஞ்சு முடியலம்மா, இன்னொரு வாரங்கான ஆகும்னு நினைக்கேன். அப்படியா? 1-2 கதிர் கூடமா இந்நேரம் வளர்ந்துருக்காது. ஒரு கதிர் கூட கண்ணில் காட்டல பற்றியெல்லாம். சோளக்காடு இருக்குங்கிறதே எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. இதுக்கு தான் அப்பப்போ லட்சுமி அக்கா வயல் பக்கம் வந்து பார்க்கணும் பார்க்கேன். கடையில் என்ன விலை விற்க தெரியுமா? இப்படி வரும்போது போகும்போது 1-2 பறிச்சிட்டு போனால் நமக்கு ஒரு நாளுக்கு ஆகும்ல. வெறுப்பாக கிடக்கும்போது அவச்சு திங்கலாம், இல்லை என்னத்தையாவது செஞ்சு சாப்பிடலாம். இவன் விட்ட காட்டையே எழுதி கேப்பாப்பில் இருக்குமா? ஃபோன் பண்ணலாமா வேணாமா? ஃபோன் பண்ணி என்ன பேசுகிறது? எதுக்கு பண்ணேன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. பேசாமல் நம்மளே ஃபோன் பண்ணி பேசிடலாமா? பேசுவாளா இல்லையான்னு கூட தெரியலையே. எப்படி பேசுவா? அவள் தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளே. ஆனால் அவள் முகத்தில் ஒரு சந்தோஷமே தெரியலையே. ஆனால் என்னைய பிடிக்கலன்னு சொல்லலை, அவங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லியிருக்கா. சே, இவன் ஒரு பதிலையாவது தெளிவாக சொல்லியிருக்காளா? நான் என்னைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டால் எனக்கு அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறா. இவ பின்னாடி சுற்றுறதுக்கு பதிலாக இவங்க அப்பா பின்னாடி சுற்றி அவர் முதல் கரெக்ட் பண்ணணும் போல இருக்கு. இவன் என்ன சம்மந்தமே இல்லாமல் வண்டியை அங்கே விட்டுட்டு ஐஸ் விட்டு நின்று பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியலையே. ஏடே கௌதம், டே மச்சான், ஏலே வீட்டுக்கு வராமல் வண்டியை மட்டும் விட்டுட்டு இங்கே வந்து எதுக்குள்ள நின்றுட்டு எடுக்க? அது 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 வந்து மச்சான், ஒன்று தான் பார்க்கலான்னு வந்தேன். என்ன வகை வந்துட்டு இங்கே எதுக்குள்ள நின்றுட்டு எடுக்க உச்சி வெயில்ல? அது அது நீ இந்த சைடு போன மாதிரி இருந்ததா, அதான் அந்த ஒரு வேளை அங்கே போயிருக்கியோ என்னையோ நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்க போது. என்னைய மாதிரி யாரையோ பார்த்துட்டு நான் தான் போனேன்னு நினச்சிட்டு நிற்கியோ? அது நீ வச்சுட்டு என்ன தான் செய்யதோ தெரியல. நீ வர வர சரியில்லை பார்த்துக்க. அது அது வந்து மச்சான், ஆமாம் அந்த பிள்ளை வீட்டை கண்டுபிடிச்சியா? இந்த உன் கம்பெனியில் தான் வேலை செஞ்சதுன்னு சொல்லியா? அந்த பிள்ளைக்கு பேர், அப்பா அம்மா பேர், அட்ரஸ் கூட கேட்ட சொல்ல மாட்டேங்க.
சொல்லியிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. என்ன அவளுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. இல்லை என்னலே வாய்க்குள்ளேயே பண்ணிட்டு எடுக்க. அதை விடு நீ. சரி ஆமாம், நீ எங்கே அவசர அவசரமாக கிளம்பி போகிற போல இருக்கு? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் வேலை கிடக்கு, வா போயிட்டு வருவோம். பேசாமல் ஆஃபீஸில் இருக்கோம்ல அந்த ஹேமா, அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா? இல்லை அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அனுக்கு ஃபோன் பண்ணலாமா? சே, அவங்களுக்கெல்லாம் என்னத்த பேசுகிறது ஃபோனை போட்டு. அவங்க தான் ஏன் வரலன்னு கேட்டு அத்தனை ஃபோன் அடிக்கும்போது நான் எடுக்கவே இல்லையே. இப்போ நான் போட்டால் எடுப்பாங்களா? எடுத்தாலும் ஏன் காதி துப்புற மாதிரி தான் பேசுவாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி இருக்குது. என்ன இவன் தனியாக பேசிகிட்டு இருக்கா? ஒருவேளை பைத்தியம் முத்திட்டோ? பேசாமல் மெசேஜ் அனுப்புவோமா இல்லை ஃபோன் பண்ணுவோமா? ஐயோ, என்ன பேசியதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் பேசணும்னு மட்டும் தோணுதே. நான் ஏன் இப்படி யோசிக்கன்னு தெரியலையே. எட்டி ஐஸு, என்னட்டி தனியாக கிடந்து பைத்தியம் மாதிரி பெண்ணாத்திட்டு எடுக்க? நீ எப்போ வந்த? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, நீ என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க? ஆமாம், யாருக்கு மெசேஜ் அனுப்பணும் ஃபோன் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்க? அதுவா, அதான் அந்த கௌதம் அவருக்கு தான் ஃபோன் மெசேஜ் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். இன்றைக்கி வந்திருந்தார் இந்த சைடு, நான் பார்த்தேன் மாடியில் நின்றுட்டு. அவரும் என்னைய பார்த்தாரு. வேறு கீழே அந்த 2 பாட்டிங்க நின்றுட்டு என்னைய பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்ததுங்க. என்னையும் கார்த்தியனையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருந்தாவ அப்புறம் கௌதம் வந்ததும் கௌதம் என்னைய பார்க்குறத பார்த்துட்டு கௌதமையும் என்னையும் வச்சு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். அவர் என்ன நினச்சாரோ தெரியலையேன்னு கேட்கலாமா வேணாமான்னு தான் பார்த்துட்ருக்கேன். இந்த கிளவியலுக்கு வேறு வேலையே கிடையாது. தின்ன சோறு செரிக்கிறதுக்கு என்னத்தையாவது போட்டு மென்னுட்டு எடுப்பாளுவேன். அது இல்லாமல் நீ காதில் போட்டுட்டு எடுக்க ஊருக்காக வாழ ஆரம்பித்தா அவ்வளோதான், நம்ம நக்கிட்டு தான் கிடக்கணும். வேற நீ அவர்கிட்ட பேசணும்னு நினைக்க, என்ன பேச போகிற இப்போ ஃபோனை போட்டு? அந்தான்ட்டு எனக்கும் தெரியலை. எனக்கு பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன பேசுகிறதுனே தெரிய மாட்டேக்கு. அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவரை கஷ்டப்படுத்திட்டனோ என்னவோன்னு சொல்லி. ஆனால் நான் என்ன பேசுகிறது அவர்கிட்ட? எட்டி உண்மையே சொல்லு, நீ அவரை லவ் எதுவும் பண்ணுறியா? என்னது லவ்வா? ஏன் எதுக்கு அப்படி கேட்க? ஏன்னா நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. உன்னைய பொண்ணு பார்க்க வந்தவன்ட்டு நீ முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. அவனை பார்க்கவும் இல்லை, பிடிச்சிருக்குன்னு சொல்லலை, கல்யாணத்தில் இஷ்டம்னு சொல்ல மாட்டேங்கிற, வேணாம் தான் சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் இவர்கிட்ட அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்து இப்போ பேசுகிறதா வேணாமான்னு புலம்பிட்டு உட்காந்துருக்க. இதெல்லாம் பார்த்தா நீ அவரை லவ் பண்ணுறியோன்னு தான் தோணுது. அப்படியா தோணுது? நான் அப்படியெல்லாம் எதுவும் நினச்சி சொல்லலை. எனக்கு நார்மலாக பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் பேசுகிறதா வேணாமான்னு யோசித்தேன். நீ செய்கிறது எதுவும் சரியில்லை ஐஸு. எதுவாக இருந்தாலும் வீட்டில் ஓப்பனாக பேசிடு சொல்லிட்டேன். நீ இப்படி இழுத்து பேசுகிறத பார்த்தாலே ஏதோ மனசுக்குள்ளே வச்சிருக்கன்னு தான் தோணுது எனக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து உன் கூட இருக்கேன். நீ என்ன நினைக்கன்னு கூடமா எனக்கு தெரியாது. இல்லை ஆஷா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு அப்படிலாம் எதுவும் மனசில் இல்லை. எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம். நீ இப்போ கூட பார்த்தியா, அப்பா தான் முக்கியம்னு சொல்கிறியே தவிர கௌதமை பிடிக்கல வேணாலாம் உன் வாயிலேருந்து வரவே இல்லை. அப்படின்னா நான் சொன்னது தான், நீ அவரை லவ் பண்ணுறன்னு தான் நினைக்கேன்.